நல்ல ஆண்டவரே, அப்பா நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னீரே கர்த்தாவே. அதிகாலை வேளையிலே கர்த்தாவே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ராஜாதி ராஜாவினுடைய முகத்தின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தாவே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே அப்பா உதிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமே ராஜா. ஜெபத்துக்கு வந்திருக்கிறதான ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் அல்ல கர்த்தாவே நீர் பேச வேண்டுமே. மனுஷ சத்தம் அல்ல ஆண்டவரே, தேவ சத்தம் கேட்க கர்த்தர் உதவி செய்தருளும். இந்த திருநாமம் மகிமைப்படட்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 112வது சங்கீதம் 6வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். சங்கீதம் 112 6. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனத்தை நாம் நன்றாய் கவனித்து பார்ப்போமேயானால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் என்று சொல்லும் பொழுது, இந்த அவன் யாரை காண்பிக்கிறது என்று சொல்லி பார்ப்போமேயானால், அதே சங்கீதத்தின் 1வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போமேயானால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லேலூயா! கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ அந்த பாக்கியவானை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் இந்த நாட்களில் அசைக்கப்படாதிருக்க வேண்டுமானால், நம்மளுடைய ஜீவியம் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் அசைக்கப்படாமல் இருப்போமே வேண்டுமேயானால், சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டுமேயானால், நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து பார்ப்போமேயானால், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருந்தால், கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுப்பார். அப்போ அப்படி அவர் பொறுப்பெடுக்கும் பொழுதுதான் நாம் அசைக்கப்படாதிருக்க முடியும். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னால், அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொள்ளுகிறதான ஒரு அனுபவம். கட்டளைகள் என்றால் என்ன? நியமங்கள் என்றால் என்ன என்று சொல்லி நாம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் அதை குறித்து நாம் நன்றாய் அறிந்து கொள்ளலாம். அப்போ அவருடைய கட்டளைகளையும், அவருடைய நியமங்களையும் நாம் சரியான விதத்தில் கைக்கொள்வோமேயானால், கர்த்தர் நம்மை பாக்கியவானாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அப்போ முதலாவதாக இந்த பாக்கியவான் யார்? இந்த பாக்கியவானுடைய குணாதிசயம் என்ன என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமேயானால், முதலாவதாக இந்த பாக்கியவானுக்கு ஒரு 8 விதமான ஒரு அனுபவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாக்கியவான் 8 விதமான ஒரு காரியங்களை செய்கிறவனாய் காணப்பட வேண்டும். அதாவது கர்த்தருக்கு பயந்து அவர கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி சங்கீதம் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் சாரி சங்கீதம் 128வது சங்கீதம் 1வது வசனத்தில் நாம் இதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த மனுஷன் இந்த பாக்கியவானா இருக்கிறவனுக்குள்ளான முதலாவது 8 8 காரியங்களில் முதலாவதாக பாக்கியவானா இருக்க வேண்டுமானால், முதலாவதாக கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாய் இருக்க வேண்டும். 2வது அவன் அதிகாலையில் தேவனை கருத்தாய் தேட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போமேயானால், அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அதிகாலையிலே கருத்தாய் நாம் தேட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 2வதாக பார்க்கும் பொழுது, இந்த நீ பாக்கியவானை குறித்து பார்க்கும் பொழுது, அனுதினமும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அனுதினமும் ஜெபிக்கிறதான ஒரு மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போ இத குறித்து நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 86வது சங்கீதம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அனுதினமும் ஜெபிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வசனத்த பாருங்க. ஆண்டவரே எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அனுதினமும் ஜெபிக்கிற மனுஷன் நாடோறும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவனாக இருக்க வேண்டும். அப்போ நாடோறும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டுமானால், அவன் எப்படி இருக்க வேண்டும்? அவன் நாடோறும் கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆனபடினால் தான் சொல்லியிருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு எட்டாததும், நீ அறியாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக பார்க்கும் பொழுது, இந்த பாக்கியவான் யாராக இருப்பான் என்று சொன்னால், வேதத்தை ஆராய்ந்து வாசிக்கிறவனாக இருப்பான். அ இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதினால், தெஸ்ஸலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குலசாலிகளாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அனுதினமும் வேதத்தை ஆராய்ந்து வாசிக்கிறதான ஒரு பட்டணத்தார் இருந்தார்கள். அவர்கள் யாரு? அவர்கள்தான் அம்பிபோலி பட்டணத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ பவுல் அங்கே வரும்பொழுது, அங்கே அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து அறிகிறதை அங்கே பார்த்தார். அப்போ நாமும் கூட வேதத்தை ஆராய்ந்து அறிந்து நாம் வாசித்து நாம் ஜெபிப்போமேயானால், நாமும் கூட நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். அப்போ பாக்கியவான் நித்திய கீர்த்தி உள்ளவனாய் இருப்பான். 4வதாக பார்க்கும் பொழுது, நாம் தேவ சத்தம் கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவ சத்தத்தை ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய ஜீவியத்தில் கேட்கும் பொழுது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அனுதினமும் தேவ சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 4வது காரியம், எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ தேவ சத்தத்தை நாம் கேட்க வேண்டுமானால், அங்க சொல்லியிருக்கு, என் கதவு நிலை அருகே காத்திருந்து. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? வாசற்படியில் காத்திருந்து. வாசற்படி என்று சொன்னால், எப்பொழுது கதவு திறக்கும், எப்பொழுது நாம் உள்ளே பிரவேசிப்போம் என்று சொல்லி வெளியே வெயிட் பண்ணுகிறதான அனுபவம். அப்போ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் எப்பொழுது போவோம், கர்த்தரிடத்திலிருந்து நாம் எப்பொழுது கிருபைகளை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி, நம்முடைய ஆத்துமா விழித்திருந்து எப்பொழுதும் அதை ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறதான அனுபவம் தான் இந்த அனுபவமாய் இருக்கிறது. அப்போ 4வது காரியம், தேவ சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அப்படி இருக்கிறவன் தான் பாக்கியவானாய் இருப்பான். அடுத்ததாக பார்க்கும் பொழுது 5வதாக பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பொருத்தனைகளை நாம் சரியான விதத்தில் நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்போ நம்மளுடைய பொருத்தனை என்ன? நம்முடைய பொருத்தனை உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் சரியான விதத்தில் நாம் செலுத்த வேண்டியது நமக்கு அவசியமாய் இருக்கிறது. சங்கீதம் 61வது சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அந்த ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்தும் பொழுது, நாம் அந்த பொருத்தனைகளை நாம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவராய் காணப்படுகிறோம். 6வதாக ஒருவருக்கொருவர் புத்தி கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ புத்தி கூற வேண்டுமானால், நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்ப்போமேயானால், எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது,
அங்கே ஒருவருக்கொருவர் ஞானமாய் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் ஞானமாய் புத்தி சொல்ல சொல்லும் பொழுது, அங்கே ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக, ஒருவருக்கு ஒருவர் நாம் சரியான விதத்தில் அவர்களை நடத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோம். அப்படி இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவானாய் இருக்கிறான். அடுத்ததாக 7வதாக சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் எனக்கு சீஷனாக விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாக்கியவானாக இருக்கிறவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு பின்னாக அவன் வர வேண்டும். அப்படி வருவானேயானால் அவன் சீஷனாக இருப்பான். அப்படி அந்த சீஷன் தான் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அந்த பாக்கியவான் தான் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருப்பான். அந்த அசைக்கப்படாது இருக்கிற அந்த பாக்கியவான் தான் நீதிமானாக இருப்பான். அந்த நீதிமான் தான் நித்திய கீர்த்தியுள்ளவனாக இருப்பான் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் இந்த காலை வேளையிலே நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் கூட நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போமேயானால், நாம் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருக்கிற சீயோன் பர்வதத்தைப் போல் தேவ சமூகத்தில் நாம் அசைக்கப்படாமல் இருக்கிறோமா? காற்றும், கடலும், பெருமழையும் நம்மை சூழ்ந்து வந்த நேரத்திலும் நாம் அசைக்கப்படாமல் இருக்கிறோமா? நாம் ஒருவேளை நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுமானால், நாம் அங்கும் இங்குமாக பதட்டம் அடைகிறவர்களாய் நாம் காணப்படுவோமேயானால், கர்த்தர் நம்மை அவர் இன்றைக்கு பாக்கியவானாய் மாற்ற விரும்புகிறார். அசைக்கப்படாமல் இருக்கும்படியாக, கர்த்தருக்கு பயந்து நடக்கும்படியாக, அவருடைய கட்டளைகளில் பிரியமாய் இருக்கும்படியாக, கர்த்தர் நம்மை அவர் இந்த காலை வேளையிலே அவர் நம்மை பார்த்து அவர் அழைக்கிறார். என் பின்னே வருகிறவன் எனக்கு சீஷனாய் இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார். ஆம், நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றி வர நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? நாம் ஆயத்தமாய் இருப்போமேயானால் கர்த்தர் நம்மை நித்திய கீர்த்தியுள்ளவனாய் மாற்றுவார். ஆம், நித்திய கீர்த்தி என்று சொல்லும் பொழுது சதா காலங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மேலும், நம்முடைய பிள்ளைகள் மேலும், நம்முடைய சந்ததி மேலும் கர்த்தருடைய கிருபை, தயவு, ஆசீர்வாதம் இருக்கும்படியாக கர்த்தர் அருள் செய்வார். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் நமக்கு இந்த காலை வேளையிலே அவர் தர விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள்? எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை நானும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் நானும் பாக்கியவானாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள். விரும்புகிறவர்கள் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி கேட்கலாமா? நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய மத்தியில் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் நம்முடைய மத்தியில் அவர் இறங்கி வருவார். மெய்யாகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அதிகாலை வேளையிலே என்னை கருத்தாய் தேட வேண்டும். என்னை ஜெபிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டும். தேவ சத்தம் கேட்க வேண்டும். பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும். ஒருவருக்கொருவர் புத்தி கூற வேண்டும். சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி பாக்கியவான்களின் தகுதிகளை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். அந்த தகுதிகளை நாமும் வளர்த்துக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெயவேந்தர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ராஜா நீர் எங்களோடு பேசின நல்ல கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர சுவாமி கர்த்தாவே. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த அவன் என்கிறதானது பதம் ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி எங்களோடு இடைப்பட்டீர் சுவாமி. அந்த பாக்கியவான்களின் குணாதிசயங்களை குறித்து கர்த்தர் நீர் எங்களோடு பேசினீர் சுவாமி. நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் கூட ஒவ்வொரு நாளும் இந்த காரியங்களை பின்பற்றி ஆண்டவரே உம்முடைய சித்தங்களை செய்து முடிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரை தகுதிப்படுத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய
ஜெபத்தை பொறுப்படுத்தார், ஆசீர்வதித்தார். அதற்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூட அந்த வழிநடத்தினபடியால் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பாடல்கள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆவிக்குள்ளாக மாற்றி தந்தார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சகல துதியும், கனமும், மகிமையும் கர்த்தருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.